நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் குர்ஆனை எழுத்தர்கள் எழுதி கொண்டாங்க. அதாவது குத்தாபுல் வஹிங்கிறவங்க எழுதிக்கிட்டாங்க, வஹி எழுதக்கூடியவங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிச்சதுக்கு பிறகு இந்த எழுத்து வடிவத்தில் இருந்த எல்லாத்தையுமே ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து குர்ஆன் ஒரு தனி புக்காக தொகுக்கிற வேலையை ஒன்று பண்ணணும் என்கிற தேவை சஹாபாக்களுக்கு வருது. யமாமா போர்ல குர்ஆனை மரணமிட்ட ஹாஃபிதுகள் எல்லாம் மரணிச்சதுக்கு பிறகு ஒரு நாள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க. யமாமா யுத்தத்தில் நிறைய குர்ஆனை மரணமிட்ட ஹாஃபிதுகள் மரணிச்சிட்டாங்க, மௌத்தா போயிட்டாங்க. குர்ஆனை பாதுகாக்கிற மேலதிகமான பணிகளை செய்ய வேண்டி இருக்குது. உமர் இப்னு கத்தாப் என்கிட்ட வலியுறுத்தி கொண்டே இருக்கிறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க, நம்ம குர்ஆனை ஒரு புக் மாதிரி ஆக்கிரணும், பெரிய பாதுகாப்பை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி அந்த தொடர் அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இதை நானும் பண்ணணும்னு சொல்லி விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொல்றாங்க, உமர் இதை சொன்னாலும் அது நல்ல வேலை தான், அதை கட்டாயம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க ஒரு மலையை நகர்த்த சொன்னா கூட நான் நகர்த்துவேன், ஆனா நீங்க தர்ற பணி அதை விட பெரிய கஷ்டமான ஒரு வேலை, குர்ஆனை தொகுக்கிறதுங்கிறது ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து செய்யுங்கன்னு சொல்லி சொல்றீங்க, அது சாதாரண விஷயம் கிடையாது, எனவே ஒரு பெரிய பணி எனக்கிட்ட தர்றீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது, செய்யறதா வேணாமான்னு ஆரம்பத்தில். பிறகு செய்கிறதுங்கிற முடிவுக்கு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அழுத்தம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அழுத்தம் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுக்கு. கடைசியில எல்லாருமா சேர்ந்து இதை பண்றதுதான்ங்கிற முடிவுக்கு வர்றாங்க. ஏன் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்க இளைஞராக இருந்தாங்க, பிளஸ் ஒரு பெரிய குர்ஆனிய அறிஞர், அவர் ஒரு மாபெரும் அறிஞராக சின்ன வயசுலேயே குர்ஆனை பற்றிய பெரிய நாலேஜ் கொண்ட ஒரு அறிஞராக இருந்தார். எனவேதான் அவர் இதற்குரிய ஆளாக தெரிவு செய்யப்பட்டாங்க. பேரிச்சம்பள மட்டைகள், ஓடுகள், அதே மாதிரி மனித உள்ளங்கள், ஹாஃபில் ஏற்கனவே குர்ஆனை மனப்பாடம் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் போய் உங்களுக்கு என்னென்ன வசனம் தெரியும், உங்களுக்கு என்னென்ன வசனம் தெரியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்டு எடுத்துக்கிட்டாங்க. யாராவது எழுதி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா கேட்டு 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 எடுத்துக்கிட்டாங்க. இப்படி எல்லாம் எடுத்து தான் இந்த குர்ஆனை தொகுக்கிறாங்க. முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல என்னன்னு கேட்டா, சூரா தௌபாவினுடைய லகத் ஜாக்கும் ரசூலுன் என்று ஆரம்பிக்கிற வசனம். இந்த வசனம் அபூ ஹுசைமா அல் அன்சாரி என்கிற ஒரே ஒரு நபி தோழர்ட்ட தான் இருக்குது. இந்த ஹதீஸ் பிரகாரம், இது புகார்ல வர செய்தியை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மதீனாவை சேர்ந்த அபூ ஹுசைமா என்கிற ஒருத்தங்கள்ட்ட தான் இருக்குது. ரைட்டா? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்குன்னு வச்சுக்கிட்டு இருந்த ஒரு தியரி என்னன்னு கேட்டா, எந்த ஒரு குர்ஆனுடைய வசனத்தையும் ஒரு தனியாள்கிட்ட இருந்து எடுக்கிறது இல்ல, ஒருத்தர் மட்டும் சொன்னா நாங்க எடுக்கிறது இல்லை. ஏன்னா குர்ஆனுக்கு பெரிய பாதுகாப்பு கொடுக்கணும். நாளைக்கு ஒருத்தர் வந்து சொல்லிடக்கூடாது அபூ ஹுசைமாட்ட மட்டும் தான் இருந்துச்சு, இது குர்ஆனா இல்லையாங்கிற சந்தேகத்தை உண்டாக்கிற கூடாதுல்ல. அதனால ஒரு ஆள்கிட்ட இருந்து எடுக்கிறது இல்லை, அது இன்னொருத்தர் குறைஞ்சது ரெண்டு பேர்ட்டையாவது இருக்கணும் என்கிற விதமாக அவர் ஒரு தியரியை வச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த அடிப்படையில் புகாரில வார ஹதீஸ்ல அபூ ஹுசைமா அல் அன்சாரிட்ட இருந்து எடுக்கிறாங்க. இது புகாரில 4679வது ஹதீஸ்ல இருக்கு, இன்னும் நிறைய ஹதீஸ்கள்ல இருக்குது. நமக்கு மேலதிகமாக கிடைக்கிற செய்தி என்னன்னா, முஸ்தத்ரக் அல ஸஹீஹைன் இமாம் ஹாக்கிமுக்கு உரியது. புகாரி முஸ்லிம்ல வர வேண்டிய அளவுக்கு தரமான ஹதீஸ், அறிவிப்பாளர் தொடரெல்லாம் பக்காவா இருக்கக்கூடிய ஹதீஸ், அப்படியான ஒரு ஹதீஸ். அப்படி பார்த்தா தான் இந்த ஹதீஸினுடைய வெயிட் உங்களுக்கு தெரியும். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குர்ஆன்ல கடைசியாக இறங்கிய வசனம் எதுன்னு சொல்லும்போது சூரா தௌபாவினுடைய இந்த வசனத்தை தான் அவங்க சொல்றாங்க, கடைசியாக இதுதான் இறங்கியது, லகத் ஜாக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த வசனம் குர்ஆன்ல கடைசியாக இறங்கியது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. புகாரி இமாமுடைய நிபந்தனைக்கு உட்பட்ட முஸ்தத்ரக் அல ஸஹீஹைன் என்கிற ஹாக்கிம் இமாமுடைய கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல நம்ம என்ன புரியணும்னா, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இந்த வசனம் கடைசியாக குர்ஆன்ல இறங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது குர்ஆனுடைய வசனமா இல்லையா? ஏற்கனவே நம்ம பார்த்ததுல அபூ ஹுசைமா அல் அன்சாரி சொல்றாங்க புகாரில வர ஹதீஸ்ல, அதாவது லகத் ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் என்று ஆரம்பிக்கக்கூடிய வசனம். அப்ப ஒருத்தர் தானே அறிவிச்சிருந்தாரு. இப்ப இந்த ஹதீஸ் பிரகாரம் இப்ப எத்தனை பேர் அறிவிச்சிருக்காங்க? 2 பேர். இப்போ ஓகே ஆயிடுச்சா? அப்ப குர்ஆனுடைய வசனத்தை தொகுக்கல ஒருத்தர் சொன்னாரு, போற போக்குல சொன்னாரு, இப்படி எந்த வசனங்களையும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த குழுவினர் தொகுக்கல. எல்லாத்தையுமே ரொம்ப பக்காவாக தேடி ஆய்வு பண்ணி இது கரெக்டா இல்லையா, எங்க இருந்து வந்துச்சு, எந்த டைம்ல சொல்லப்பட்டுச்சு, இப்படி கேட்டு தான் தொகுக்கிறாங்க.
இந்த வழியை நீங்க அப்படியே புரிஞ்சுக்கிட்டா தான் பத்தி நம்ம பார்க்க போறோமோ அது நமக்கு ரியாலிட்டியா தெரியும். இப்ப அந்த லகது ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் என்று வருதா இல்லையா? இந்த வசனம் அபூ ஹுசைமா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட மட்டும்தான் இருந்ததுன்னு புகார்ல வருது இல்ல, அந்த வசனத்துக்கு மட்டும்தான் இப்படி ஒரு ஹதீஸ் வருது. அப்படின்னா அந்த வசனம் அல்லாத மற்ற எல்லா வசனங்களும் பொருத்தற்ற மட்டும் இருக்கலன்னு புரியுதா? மற்ற எல்லா வசனங்களையும் ஒரு பக்கம் வைங்க. இந்த தௌபாவினுடைய வசனம் இருக்குதுல்ல, லகது ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும்ங்கற வசனம், இத மட்டும் தனியா வச்சுக்கிறீங்க. இந்த வசனத்தை பத்தி சொல்லும் போதுதான் இது யார்ட்ட மட்டும் இருந்துச்சு? அபூ ஹுசைமா அல் அன்சாரிங்கறவர்ட்ட மட்டும் தான் இந்த வசனம் இருந்தது அப்படின்னு வருது. இந்த ஹதீஸை மட்டும் வச்சுக்கிட்டா நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற தகவல் என்ன? மற்ற வசனங்கள் எல்லாம் ஒருத்தட்ட மட்டும் இருக்கல, 2 பேர்ட்ட 3 பேர்ட்ட பல பேர்ட்ட இருந்திருக்குது. அப்ப மற்ற வசனத்துக்கு எல்லாம் பாதுகாப்பு எக்ஸ்ட்ரா வந்துருச்சா இதுல இருந்து? இதுக்கு மேலதிகமாகத்தான் இப்ப நம்ம பார்த்த ஹதீஸ் பிரகாரம் இந்த வசனமும் மேலதிகமாக சஹாபாக்கள் அறிவிக்கிற விதமாக இருந்திருக்கிறது, ஹாக்கிம்ல வந்திருக்கிறது. எனவே இந்த வசனம் குர்ஆனுக்குரிய வசனம்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல. அப்ப குர்ஆனை தொகுக்கும் போது முக்கியத்துவம் கொடுத்து தொகுத்து இருக்கிறாங்க.